ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போகிறோம். இந்த மாங்காவுடைய பேர் ஓவர்லோட் ஆஃப் இன்செக்ட். ஸோ ரொம்ப அவ்வளோலாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனாலும் சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸில் அந்த அசாசினை போட்டுருந்ததை பார்த்துட்டு கொய்யால அவன் 9 மியாஸ்மா பூச்சியும் பயன்படுத்தல, தண்டர் பவரையும் யூஸ் பண்ணல, ஹெவன்ஸ் ஓடியும் யூஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது லெவல் 5ல இருக்கக்கூடிய ஒரு அசாசினே ஹீரோ போட்டு தள்ளியிருக்கான். அந்த டார்க்னஸான ஈட்டி அது நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போதே பயங்கரமா இருந்துச்சு. அது என்ன பவர்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே யோசிச்சு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் டேய் நீ திருப்பி மாட்டிக்கிட்ட, அவன்கிட்ட இன்னொரு ட்ரம் கார்டு இருக்கு, இதை பார்த்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வார்ட் மாஸ்டர் கேட்கும்போது டேய் எனக்கே தெரியாதரா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சரி அவன் யூஸ் பண்ண பவரை பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச அது ஒரு டார்க்னஸ் சம்மந்தப்பட்ட பவர், புதுசா ஒரு டிவைன் லெவல்ல இருக்க பவர் அவன் எழுப்பி இருந்தாலும் எழுப்பி இருப்பான் அப்படின்ட்டு ஸ்வார்ட் மாஸ்டர் சொல்றாரு. எப்படா ஒரு லெவல் 3ல இருந்துகிட்டு டிவைன் லெவல் பவர்லாம் அவனால தாக்கு பிடிக்க முடியுதுன்ட்டு அவர் யோசிக்கிறாரு. டேய் நீ சூப்பரா சண்டை போட்ட, மத்தவங்களுக்கு நீ யாருன்னு இது மூலியமா தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்ள் சொல்லும் போது அடுத்த முறை இவனை மாதிரி ஆளுங்களை எல்லாத்தையும் ஒரே ஸ்டைக்ல போட்டு தள்ள நான் முயற்சி பண்றேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ சொன்னதை கேட்டுன்னே மற்றவங்க எல்லாருமே கைத்தட்டி ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் பேட்ச் வாங்கியிருப்பான் இல்லையா, அதுக்காக லூவோ ஃபேமிலியிலேருந்து ஹீரோவுக்கு ஒரு கிஃப்ட் தராங்க. அந்த கிஃப்ட் என்னன்னு ஹீரோ பார்க்குறான். அது ஒரு ஸ்வாட். அந்த ஸ்வாட்லேருந்து டிஃப்ரெண்ட்டான பவராக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோவும் அதை எடுத்த உடனே அது ஒரு பவர்ஃபுல்லான ஆறாவை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவை அந்த ஸ்வாட் மாஸ்டராக ஏற்றுக்க விரும்பலை, நான் அப்படியே விட மாட்டான்னு சொல்லிட்டு டிவைன்ட்ரியோடைய ஹெல்ப் கேட்குறான். டிவைன்ட்ரியும் அந்த ஸ்வாடை கட்டுப்படுத்துறதுக்கு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹீரோமே சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்வாடை கட்டுப்படுத்திடுறான். இதை பார்த்துட்டு சடாவோடைய அப்பா இவன் உண்மையாலுமே அந்த ஸ்வாடை கட்டுப்படுத்திட்டானுன்ட்டு ஷாக்ல இருக்கும்போது அப்பா நான் தான் முதல்ல சொன்னல இவரால் அந்த ஸ்வாடை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு சொல்லும் போது மருமகனை பத்தி என் மகன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கான்ட்டு அவரு யோசிக்கிறாரு. அதான் அவரு அந்த வெப்பனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது 4th லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டிவைன் லெவல் வெப்பன். இது சியாவோவில் 11வது தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான வெப்பன். இந்த வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றது மூலியமா எதிரில் இருக்காங்க கண்டிப்பா செத்து போகணும். அப்படி செத்து போலன்னா ஓனருக்கே பேக் ஃபயர் ஆகிடும். மாஸ்டரும் இந்த மாதிரியே ஒரு பேட்ச் வாங்கும்போது அவருக்கும் இந்த ஸ்வாடை கொடுத்தேன், ஆனால் இந்த ஸ்வாடை அவரை ஏற்றுக்கல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாருமே ஸ்வாட் மாஸ்டரை பார்க்கும்போது எதுக்கடா எல்லாருமே என்னை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, மாஸ்டரை விட சீடை உயர்ந்து போனதுல தப்பு இல்லையே அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது டேய் நீ நல்லா முட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே ஸ்வாட் மாஸ்டரை கிண்டல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பிரின்சஸும் பிரின்சஸோடைய அப்பாவுமே ஒரு முத்தை எடுத்துகிட்டு வராங்க. அந்த முத்தை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த முத்து 30 வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல இருக்கக்கூடிய ட்ரைப்ல இருந்து எடுத்துட்டு வந்த சி காட் பில். இந்த பில்லை யூஸ் பண்றது மூலியமா வாட்டருடைய பவரை என்ன மசா யூஸ் பண்ண முடியும். இந்த முத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஷாக்ல இருக்கும்போது ஹீரோ கிட்ட அதை கொடுத்துட்டு எப்பா கூடிய சீக்கிரம் நான் பேர பிள்ளையா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிரின்சஸ் மேல கைய வைக்கிறாரு. நீ கேட்டு பயல, நீ கொடுத்துட்டீங்கன்னா எட்டக்க போ, நாங்களும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அசாசின் பொண்ணுடைய அப்பா வந்துட்டு 8th லெவல் டீமன் பில்ல 3 கொடுக்குறாரு ஹீரோ கிட்ட. அதோட இல்லாம யூஓடி அப்பாவும் 15 டிராப்ஸ் டீமன் பிளட்ஸை ஹீரோக்கு கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு நைட்டு வாட்சில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறது எல்லாமே ஒரு ட்ரெஷர், அந்த அளவுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, நம்ம கிட்ட குப்பை மாதிரி என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வருத்தப்பட்டு இருக்கும்போது அங்கிள் ஜி மட்டும் நம்ம கிட்ட அவ்வளோ காஸ்ட்லியா இல்லைனாலும் நம்ம கிட்டேயும் சில ரேர் ஐட்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. இது அவங்க சிட்டியில ஒரு 7 மில்லியன் வரக்கூடிய ஒரு ஒர்த்தபிளான ஒரு கிஃப்ட் தான். இது அவங்களுக்கு ரொம்பவும் காஸ்ட்லியா இருக்கிறது எதுவுமே நினைச்சுக்காம அதை வாங்கிக்கிட்டு அங்கிள் ஜியை கட்டி பிடிச்சிக்கிறான். ஏன்னா எல்லா வகையிலயும் அங்கிள் ஜி ஹீரோக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காரு. அடுத்ததா ஸ்வாட் மாஸ்டரும் சீனியரும் தான் வராங்க. உன்னுடைய சீனியர் ரொம்பவும் மெனக்கெட்டு இந்த டேலிஸ்மாவை செஞ்சிருக்கா, இந்த டேலிஸ்மாவை 1 டைம் தான் யூஸ் பண்ணலாம், இது ஒரு டிவைன் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட் அட்டாக்கா மேக் பண்ணும் 1 டைம் அப்படின்ட்டு ஸ்வாட் மாஸ்டர் சொல்றாரு. டேலிஸ்மாவை நீ ஆபத்து நேரத்துல பயன்படுத்திக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நான் இது என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது இனிமேட்டு இது உன்னோடது, இனிமேட்டு நீ என்ன வேணா பண்ணலான்ட்டு சீனியர் சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ உடனே அந்த டேலிஸ்மாவை அங்கிள் ஜி இந்தாங்க, நீங்க அபீஸ் உலகத்துக்கு போறீங்களே, இந்த டேலிஸ்மாவை நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு சொல்றான். இதை கேட்டு அங்கிளும் டேய் நீ என்ன எங்களை அவ்வளோ வீக்கானவன் நினைச்சியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்க அப்படி சொல்ல, எனக்குன்னு இருக்கக்கூடிய ஃபேமிலி நீங்க மட்டும்தான், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்,
இது நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும். அதனால தானே ஹீரோ சொல்றான். இத கேட்டு, "டேய் நீ ஒண்ணும் கவலைப்படாத. இத வாங்கிக்கிறேன். ஃபியூச்சர்ல உனக்கு தோளுக்கு தோளா நின்னு எதிரி கூட நாங்க சண்டை போடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஜி சொல்லும்போது, "அப்படின்னா இந்தாங்க நான் யூஸ் பண்ண வெப்பன்ஸும் இருக்கு. அதே சமயத்துல இப்போ குடுத்த வெப்பன்ஸும் இருக்கு. இதுல இருக்கிற எல்லாத்தையுமே நம்பளுடைய ஃபேமிலிக்கு பகிர்ந்து குடுத்துருங்கன்னு" ஹீரோ சொல்லும்போது, "இந்த விஷயத்துல நீ சொல்றத நான் கேட்பேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஜி சொல்றாரு. இத கேட்டு மத்தவங்க எல்லாருமே, ச்சே! நம்ம ஏன் இவ்ளோ மோசமா இருக்கோம்? பரவால்ல. அவனும் நம்ம ஃபேமிலில ஒருத்தன் தானே. அதனால ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஒரு வாய்ஸ் அந்த அரேனாவுல கேட்க ஆரம்பிக்குது. "நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேனா என்ன?" அப்படின்ட்டு. இத கேட்டுட்டு மத்தவங்க எல்லாருமே, "என்ன திருப்பியும் நம்ம ஹீரோ கூட யாராவது சண்டை போட வந்திருக்காங்களான்னு" சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே மேல பார்க்கும்போது, ஒரு ரெட் கலர் பீஸ்ட் மாரி இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு ஆள் நிக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல. ஸார்ட் கார்டு தான். அவரும் ஹீரோவுக்கு பரிசு கொண்டு வந்திருக்காரு. அவரு என்ன பரிசு கொண்டு வந்திருக்காருன்னா, 9 தடை செய்யப்பட்ட பகுதியில ஒரு கிளானான பிளிட் டிராகன் கிளான்ல இருக்கக்கூடிய 9வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர தலைவர் போட்டு தள்ளி ஹீரோவுக்காக எடுத்துட்டு வந்திருக்காரு. இத பார்த்துட்டு ஹீரோலாம் செம்ம சந்தோஷமாயிடுறான். ஏன்னா 9 மியாஸ்மா போச்சு. அப்புறம் பீட்டில் இத சாப்பிடுறது மூலியமா அடுத்த கட்ட நிலைக்கு எவால்வ் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்துட்டு சீனியரும், "மாஸ்டர் நான் அவர மாரி எப்பதான் கூலா மாற முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதுக்கு நீ இன்னும் நல்லா பயிற்சி எடுக்கணும் லூசு" அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. எல்லாருமே இந்த டிராகன போட்டு தள்ளினத பார்த்துட்டு ஸ்வான் மாஸ்டர பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா அபிசோலத்துல இருக்க டெத்துல மீட்டிங் போட்டு எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நயன் மியாஸ்மா பூச்ச பத்தி தான். நயன் மியாஸ்மா பூச்சி வந்திருக்கு. அதோட இல்லாம உள்ள இருந்த பண்டைய கடவுளையும் போட்டு தள்ளியிருக்காங்க. சியோவோ கான்டினென்ட்ல இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாகணும்னு சொல்லிட்டு டீமன் லார்டு சொல்லும்போது, பக்கத்துல இருந்த இம்மோர்டல் கிளான்லேருந்து வந்தவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க எங்க மேல கைய வைக்கிற வரைக்கும் நாங்க அவங்க மேல கைய வைக்க மாட்டோம்னு சொல்றத கேட்டுட்டு, "டேய் நீ நல்லவன் மாரி பேச்சு பேசுற. சியோவோ கான்டினென்ட்ட போட்டு தள்ளுறதுக்காக மத்த ஐலாண்ட்ல இருக்கவங்க கூட கூட்டி சேர்ந்து அவங்கள கார்னர் பண்றதானே. அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா இப்படி வரமாட்டேன்னு சொல்றேன்ட்டு" டீமன் லார்ட் கேட்கும்போது, "ஏன்டா டேய் நீ சொல்லி இந்த மீட்டிங் வந்ததே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீ சொல்றதுக்குலாம் நான் கேட்டு போணுமா என்ன?" அப்படின்ட்டு இம்மோர்டல் கிளான்ல இருந்து வந்தவன்னு கேட்கும்போது, "ஏய் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டா. என்ன தைரியம் தான் இப்படிலாம் பேசுவேன்னு" சொல்லிட்டு டீமன் லார்டும் கோவப்படும்போது, அங்க இருந்த டிராகன் இனத்த சேர்ந்த ஒருத்தன், "ஏன்டா டேய் இங்க அலைன்ஸ் மேக் பண்ண தானே வந்திருக்கீங்க. அத விட்டுட்டு நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க. நான் கிரேட் சியாவ அழிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா யார் அத செய்வா? இந்த உலகத்துல பல பேர் இருந்தாலும் சரி, அங்க ஒரு ஆள் இருக்கா. அவ தான் ட்ரீம் கேர்ள். பண்டைய காலத்துல இருந்தே அவ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தா. அப்படி இருக்கும்போது அவள எப்படி எதிர்த்து சண்டை போட முடியும்ன்ட்டு" அவங்க எல்லாரும் கேட்கும்போது, இன்னொரு டீமன் சியாவோ கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய அபிஸ் உலகத்தோடைய முத்திரை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருது. அந்த முத்திரை மட்டும் ஃபுல்லா மறைஞ்சிடுச்சுன்னா, அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட டீமன்ஸ் வந்து அசால்ட்டாவே கிரேட் சியாவோல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடலாம். அங்க இருக்கிறவங்கள்ல 3 பேர் தான் 9த் லெவல் வாரியர்ஸ். அதனால அவங்கள ஹேண்டில் பண்றதுல கஷ்டம் இல்ல. இம்மோர்டல் கிளான சேர்ந்தவனும், "ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். தேவையில்லாம போய் பிரச்சனையை ஏற்படுத்திக்க நம்ப விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது, டீமன் லார்டும், "நீ சொல்றதும் சரிதான். அதனால நம்ம பழைய திட்டமான மனுஷங்கள வச்சு கிரேட் சியாவோவ டார்கெட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டிராகனும் அப்புறம் இந்த நயன் மியாஸ்மா பூச்சை கட்டுப்படுத்துற இவன் லெவல் 3ல தான் இருக்கான். அதனால இவன் வந்து அவ்ளோ பிரச்சனையா நமக்கு இருக்க மாட்டான். அப்படியே இவன் ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சனை தர மாரி நடந்துக்கிட்டாலும் கூட, கூடிய சீக்கிரம் இப்போ ஒரு போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியில இவன போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு அந்த டிராகன் மண்டையன் சொல்றான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.